இலுமினாட்டி எனப்படும் அந்த மர்மமான அமைப்பின் பெயர் பலருக்கும் ஒருவித புதிர், பலருக்கு பயம், சிலருக்கு ஆர்வம் என தோன்றுகிறது. இந்த சொல் முதல் முறையாக கேட்கும்போது அது வெறும் சதி கதைகளில் வரும் ஒரு கற்பனை போல தோன்றலாம். ஆனால் ஆழமாக ஆராய்ந்தால் உலக அரசியல், பொருளாதாரம், மதம் மற்றும் ஊடகம் என மனிதர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் தன் நிழலை விரித்திருக்கும் ஒரு மறைந்த சக்தியை நாம் கண்டுபிடிக்கிறோம். இலுமினாட்டி என்ற பெயர் 18ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் தோன்றியது என்று வரலாறு கூறுகிறது. அதே நேரத்தில் சிலர் இதன் வேரதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இருந்ததாகவும் நம்புகிறார்கள். அதிகாரமும் செல்வமும் அறிவும் கூடிய சிலர் உலகத்தை தங்கள் கைகளில் கட்டுப்படுத்த முடியும் என்ற எண்ணத்தில் ஒரு இரகசிய சங்கத்தை உருவாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இவர்களின் நோக்கம் பொதுமக்களின் சுதந்திர சிந்தனையை மெதுவாக கட்டுப்படுத்தி உலகின் அனைத்து முக்கிய முடிவுகளையும் தாங்கள்தான் எடுப்பது எனும் ஒரு அமைப்பு உருவாக்குவது என்பதே என பல ஆவணங்களும் சாட்சி அளிக்கின்றன. இதன் பின்னணியில் ஒரு அடிப்படை நம்பிக்கை உள்ளது. அதாவது, மனிதகுலத்தை முழுமையாக மாற்ற வேண்டுமானால் அதன் சிந்தனையை, மதத்தை, கல்வியை மற்றும் வாழ்க்கை முறையை அவர்கள் விரும்பும் திசையில் மாற்ற வேண்டும் என்பதே. இதற்காக அவர்கள் அரசாங்கங்களை, ஊடகங்களை, கல்வி நிறுவனங்களை மற்றும் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் என பல ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். உலகப் போர்களின் பின்னணியிலும், உலக பொருளாதார நெருக்கடிகளின் பின்னணியிலும், சில அரசியல் புரட்சிகளின் பின்னணியிலும் இவர்களின் பங்கு இருந்திருக்கலாம் என்பதற்கான பல மறைமுக சான்றுகள் கிடைக்கின்றன. உலகம் முழுவதும் இருக்கும் மக்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை நம்புகிறார்கள். அதாவது, அதிகாரமும் பணமும் சிலரின் கைகளில் மட்டும் இருக்கிறது என்றால் அது இயற்கைக்கு முரணானது என்றாலும் இலுமினாட்டி போன்ற அமைப்புகள் அதையே இயல்பாக மாற்ற முயற்சிக்கின்றன. இவர்களின் சின்னங்கள் பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகின்றன. குறிப்பாக கண்கொண்ட பிரமிடு சின்னம். இது அமெரிக்க டாலர் நோட்டிலும் சில உலகளாவிய நிறுவனங்களின் லோகோக்களிலும் உள்ளது. அது ஒரு பரம அறிவையும் பரம கட்டுப்பாட்டையும் குறிக்கும் என விளக்கப்படுகிறது. இது அனைத்தும் சதி கதைகளாக மட்டுமா, அல்லது உண்மையில் ஒரு மறைந்த ஆட்சியின் வெளிப்பாடுகளா என்பது இன்னும் பலருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், எந்த ஒரு பெரிய அரசியல் அல்லது பொருளாதார மாற்றத்திற்கும் பின்னால் எப்போதும் சிலர் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் எனும் உண்மை. இதன் பின்னணி கதைகள் ஒவ்வொன்றும் நாம் ஆழமாக ஆராயும்போது மனித வரலாறு முழுவதும் ஒரு மறைந்த கயிறு மூலம் இழுக்கப்பட்டதைப் போல தெரிகிறது. இலுமினாட்டி என்ற வார்த்தையை நாங்கள் கேட்டவுடனேயே அது ஒரு சதி அமைப்பு மட்டுமல்ல, ஒரு மறைமுக சக்தியின் பிரதிபலிப்பு என்பதை உணர முடிகிறது. ஏனெனில் இது வெறும் அரசியல் நடவடிக்கைகள் மட்டுமின்றி மனித மனத்தின் ஆழத்தை தொடும் விதத்தில் செயல்படுகிறது. இவர்களின் முதலாவது திட்டம் மக்களின் சிந்தனை முறையை அவர்கள் விரும்பும் பாதையில் செலுத்துவது. அதற்காக அவர்கள் கல்வி முறையை மெல்ல மெல்ல மாற்றி பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் உண்மையை பற்றிய விழிப்புணர்வை குறைத்து சமூகத்தில் சாதாரணமாக கருதப்படும் ஒரு வாழ்க்கை முறையை கட்டாயப்படுத்துகின்றனர். இதன் மூலம் தலைமுறைகள் முழுவதும் ஒரே மாதிரியாக சிந்திக்கும் நிலையை உருவாக்குகிறார்கள். இதுவே அவர்களுக்கு நீண்ட காலத்தில் முழு சமூகத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தியை தருகிறது. இவர்களின் அடுத்த படி ஊடகங்களை கைப்பற்றுவது ஆகும். தொலைக்காட்சி செய்திகள், பத்திரிகைகள், திரைப்படங்கள், இசை போன்ற அனைத்திலும் தங்கள் கருத்துக்களை மறைமுகமாக ஊட்டுவார்கள். ஒருவர் பார்க்கும் கதை, கேட்கும் பாடல், படிக்கும் செய்தி, எல்லாவற்றிலும் ஒரு மன அழுத்தம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட உணர்வை உருவாக்கும் வகையில் தமிழப்பட்டிருக்கும். உதாரணமாக, ஒரு நாட்டில் போரின் அவசியத்தை நியாயப்படுத்துவதற்காக அந்த நாட்டின் மக்களை எதிரி நாடு கொடூரமானது என்று நம்ப வைக்க முடியும். இதற்காக ஊடகங்கள் பல வாரங்களாக குறிப்பிட்ட செய்திகளை மீண்டும் மீண்டும் கூறும் போது மக்கள் அதை உண்மையாக நம்பி ஆதரிக்கத் தொடங்குவார்கள். இது அவர்களுக்கு அரசியல் முடிவுகளை எளிதாக எடுத்துக்கொள்ள வழிவகுக்கும். மேலும் இலுமினாட்டி தனது கட்டுப்பாட்டில் உள்ள வணிக பேரரசுகளை பயன்படுத்தி உலக பொருளாதாரத்தை தன் கையில் வைத்திருக்கிறது. பெரிய பன்னாட்டு வங்கிகள், முதலீட்டு நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் இவர்களின் விரலில் நடனமாடுகின்றன. பணத்தின் ஓட்டத்தை அவர்கள் விரும்பியபடி மாற்றுவதன் மூலம் எந்த நாடும் வளர்ச்சி பெறவோ வீழ்ச்சியடைவோ செய்ய முடியும். வரலாற்றில் நடந்த பல பொருளாதார நெருக்கடிகளும் உலகளாவிய பணவீக்கங்களும் இவர்களின் திட்டமிட்ட நடவடிக்கைகளின் விளைவாக இருந்திருக்கலாம் என்று சில சான்றுகள் காட்டுகின்றன. மேலும் இவர்களின் மர்ம சின்னங்கள் உலகின் பல முக்கிய இடங்களில் பதிக்கப்பட்டுள்ளன. பிரமிடின் உச்சியில் ஒரு கண் அதன் பின்னால் மறைந்திருக்கும். அதிகாரத்தின் சின்னமாகும் சிலர் இதை பரம அறிவின் சின்னமாகவும் சிலர் சாத்தானின் கண் என்றும் விளக்குகிறார்கள்.
இந்த சின்னங்கள் ஒரு மெல்லிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தி மக்களின் போதையில் இவர்களின் இருப்பை ஆழமாக பதியச் செய்கின்றன. மிக ஆச்சரியமானது என்னவென்றால், இந்த சின்னங்களை நாம் தினசரி வாழ்க்கையில் பல இடங்களில் பார்த்தாலும் அது ஒரு சாதாரண வடிவமைப்பு என்று நினைத்து கடந்து செல்கிறோம். ஆனால் உண்மையில் அவை எங்கும் இருக்கின்றன எனும் உண்மை நமக்கு தெரியாமல் நம்மை சுற்றி வளைக்கிறது. இலுமினாட்டி பற்றிய மர்மங்களை ஆராயும்போது ஒரு விஷயம் தெளிவாகிறது. அவர்கள் செயலில் இருக்கும் திட்டங்கள் வெறும் அரசியல் பொருளாதாரம் மட்டுமின்றி மனித மனமும் ஆன்மாவும் கொண்டுள்ள ஆழமான சக்திகளை கட்டுப்படுத்துவதே என்பதால் இதனை ஒரு சாதாரண அமைப்பாக கருதுவது மிகப்பெரிய தவறு ஆகும். வரலாற்றில் பல காலகட்டங்களில் இரகசிய கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன. அதில் பங்கேற்றவர்கள் அரசியல் தலைவர்கள், வணிக மன்னர்கள், பிரபல கலைஞர்கள் மற்றும் சில மர்ம அமைப்புகளின் உறுப்பினர்கள் என பட்டியல் நீள்கிறது. இந்த கூட்டங்களில் உலகின் எதிர் கால அரசியல், பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. உதாரணமாக, எந்த நாடு போர் செய்ய வேண்டும், எந்த நாடு வீழ்ச்சி அடைய வேண்டும், எந்த தொழில்நுட்பம் பொதுமக்களுக்கு வெளிப்பட வேண்டும், எந்த ஆராய்ச்சி மறைக்கப்பட வேண்டும் என்பதை இவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இத்தகைய முடிவுகள் உலக மக்களுக்கு தெரியாமல் மிகச்சிலரின் அறைகளில் எடுக்கப்படுவது ஒரு பெரும் அபாயம் ஆகும். இந்த அமைப்பின் வேலை முறைகள் மிகவும் நுணுக்கமானவை. முதலில் அவர்கள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் வங்கிகள் மற்றும் முதலீட்டு நிறுவனங்களை கையில் எடுப்பார்கள். அதன் பிறகு ஊடகங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மக்களின் சிந்தனையை அவர்கள் விரும்பும் திசையில் செலுத்துவார்கள். பின்னர் கல்வி முறையை மாற்றி தலைமுறைகள் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட சிந்தனைக்கு உட்படுத்துவார்கள். உதாரணமாக, வரலாற்று உண்மைகளை மாற்றி பாடநூல்களில் எழுதுவார்கள். இதனால் மக்கள் உண்மையை அறியாமல் அவர்களின் திட்டத்திற்கு ஆதரவாக வளர்வார்கள். கூடுதலாக, அவர்கள் பொழுதுபோக்கு துறையையும் முழுமையாக பயன்படுத்துவார்கள். திரைப்படங்கள், தொடர்கள், பாடல்கள் மற்றும் விளையாட்டுகள் அனைத்தும் ஒரு மறைமுக செய்தியை கொண்டிருக்கும். அந்த செய்தி மெதுவாக மக்களின் போதையில் பதிந்து அவர்களின் வாழ்க்கை முடிவுகளையும் உலகை பார்ப்பதையும் மாற்றும். இவர்கள் சின்னங்கள் பற்றிய ஆய்வு மிகவும் சுவாரஸ்யமானது. பிரமிடின் உச்சியில் உள்ள கண் என்பது இவர்களின் முக்கிய சின்னமாக இருந்தாலும் அதோடு சேர்ந்து ஆந்தை சின்னம், எண் 13 மற்றும் சூரிய சந்திர வடிவங்கள் ஆகியவையும் இவர்களின் அடையாளமாக பயன்படுத்தப்படுகின்றன. சில பண்டைய கோயில்களில், சில அரசாங்க கட்டிடங்களில் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் லோகோக்களில் இவை காணப்படுகின்றன. இவை அனைத்தும் சாத்தானிய வழிபாடு மற்றும் இரகசிய மரபுகளுடன் தொடர்புடையவை என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். மற்றொரு முக்கிய விஷயம் இவர்களின் ஆன்மீக கட்டுப்பாடு ஆகும். மனித மனம் இயல்பாக சுதந்திரமாக சிந்திக்கும் திறனை கொண்டது. ஆனால் இதனை தகர்க்கும் நோக்கில் அவர்கள் சில சடங்குகள் மற்றும் உளவியல் நுட்பங்களை பயன்படுத்துவார்கள். இதில் மன உளவியல், விளையாட்டுகள் மற்றும் சின்னங்கள் மூலம் ஏற்படும் உளவியல் தாக்கங்கள் அடங்கும். சில நேரங்களில் பொது நிகழ்வுகளின் போது சில சடங்குகளை நடத்துவார்கள். அந்த நிகழ்வுகள் உலகம் முழுவதும் நேரலையாக ஒளிபரப்பப்படும். ஆனால் பொதுமக்கள் அதை ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்று மட்டும் பார்க்கிறார்கள். உண்மையில் அந்த நிகழ்வுகள் ஒரு உளவியல் சின்னச் செய்தியை உலக மக்களுக்கு அனுப்பும் கருவியாக இருக்கும். இவர்களின் அதிகாரத்தை சவால் செய்யும் எவரும் பெரும் அபாயத்தில் சிக்குவார்கள். வரலாற்றில் பல தலைவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் திடீர் மரணம் அல்லது விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இவர்களைப் பற்றி உண்மையை வெளிப்படுத்த முயன்றவர்கள் மர்மமாக காணாமல் போனதும் உண்டு. சில பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இவர்களின் செயல்களை வெளிச்சத்துக்கு கொண்டுவர முயன்றபோது திடீரென அவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுவதும் இவர்களின் சக்தியின் அளவை காட்டுகிறது. உலக அரசியலின் முக்கியமான போர்கள் மற்றும் புரட்சிகள் இவர்களின் கைகளில் நடந்த நாடகமாக இருக்கலாம் என்று சில ஆதாரங்கள் கூறுகின்றன. உதாரணமாக, சில நாடுகளின் ஆட்சியாளர்களை பதவியில் இருந்து அகற்றுவது, புதிய அரசுகளை அமைப்பது மற்றும் உலகளாவிய கொள்கைகளை மாற்றுவது அனைத்தும் இவர்களின் திட்டமிடலின் விளைவாக இருக்கலாம். இது மக்களுக்கு தெரியாமல் நடைபெறுவதால் பெரும்பாலும் மக்கள் அதனை இயற்கையான அரசியல் மாற்றமாகவே கருதுவார்கள். ஆனால் உண்மையில் அந்த மாற்றங்கள் முன்கூட்டியே எழுதப்பட்ட திரைக்கதையின் ஒரு பகுதி மட்டுமே. இவர்களின் இறுதி நோக்கம் என்ன என்றால், ஒரு உலக அரசு உருவாக்குவது. அதாவது எல்லா நாடுகளும் ஒரே சட்டமும் ஒரே நாணயமும் ஒரே அரசியல் கட்டுப்பாடும் கொண்ட ஒரு அமைப்பின் கீழ் வாழ வேண்டும் என்பது. இதனை அவர்கள் நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று அழைக்கிறார்கள். இது ஒருவருக்கொருவர் மாறுபடும் கலாச்சாரங்களையும் மதங்களையும் அழித்து ஒரே மாதிரியான சமூகத்தை உருவாக்கும்.
அவர்களின் திட்டம் ஆகும். இதன் விளைவாக மனிதர்கள் சுதந்திரம் இல்லாத ஒரு அமைப்பில் வாழ நேரிடும். அந்த அமைப்பில் அதிகாரமும் வளமும் மிகச்சிலரின் கைகளில் மட்டுமே இருக்கும். இது வரலாற்றில் எந்த ஆட்சிக்கும் ஒப்பிட முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இலுமினாட்டி என்ற அந்த மர்ம அமைப்பின் வேர்களை ஆழமாக தேடிச் சென்றால் அது வெறும் 18ஆம் நூற்றாண்டு ஜெர்மனியில் தோன்றிய ஒரு குழுவை மட்டும் குறிக்கவில்லை. அது மிகவும் பழமையான நாகரிகங்களில் இருந்து பரிணாமம் அடைந்த ஒரு மறைமுக சக்தி என்று பல ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். சிலர் இதன் வேர்களை பண்டைய எகிப்து வரை கொண்டு செல்கிறார்கள். அங்கு சூரிய வழிபாடு, இரகசிய சடங்குகள் மற்றும் பரமரகசிய அறிவு என்ற மூன்றும் மிக நெருக்கமாக இணைந்திருந்தன. அங்கிருந்த உயர்ந்த புரோகிதர்கள் உலகின் மறைமுக ஆற்றல்களை பற்றிய அறிவை பெற்றிருந்தார்கள். அந்த அறிவு மிகவும் ஆபத்தானது என்பதால் அது பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அந்த அறிவை பாதுகாக்கும் மரபு பின் பல தலைமுறைகளாக இரகசிய சங்கங்களின் வழியாக பரவியது. சிலர் அதனை கபாலா, சிலர் ஹெர்மெடிக் ஞானம், சிலர் பழைய சுமேரிய கலாச்சாரம் என்று பெயரிட்டார்கள். பின்னர் ஐரோப்பாவில் நடுவண் காலத்தில் நைட்ஸ் டெம்ப்ளர் என்ற போர்வீர சாமியார் குழுவும் இந்த மறைமுக அறிவை கையில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் வெறும் போர்வீரர்கள் மட்டுமல்ல, அவர்கள் வங்கித் திட்டங்களை உருவாக்கியவர்களும் ஆவார்கள். வங்கிகள் மற்றும் கடந்தொகை முறைகள் வழியாக அரசுகளையும் பேரரசுகளையும் கட்டுப்படுத்தும் ஆற்றலை பெற்றனர். பின்னர் அவர்களை அதிகாரத்தில் இருந்த அரசர்கள் அழித்தாலும் அந்த அறிவும் செல்வமும் சிலரின் கைகளில் மறைந்தே இருந்தது. அந்த மரபுதான் பின்னர் பிரீமேசன்ஸ் என்ற அமைப்பாக உருவெடுத்தது. பிரீமேசன்ஸ் என்பது வெளிப்படையாக ஒரு கட்டிடக்கலை மற்றும் சேவை அமைப்பாக இருந்தாலும் அதன் உள்கட்டமைப்பில் மிக உயர்ந்த இரகசிய நிலைகள் இருந்தன. அந்த உச்சநிலைகளில்தான் பண்டைய மரபின் ஆழமான இரகசியங்களும் உலக கட்டுப்பாட்டு திட்டங்களும் பகிரப்பட்டன. இதே பாதையில் 1776இல் ஜெர்மனியில் ஆடம் வைஷாப்ட் என்ற நபர் பவேரியன் இல்லியூமினாட்டி என்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கினார். இவர் வெளிப்படையாக அறிவியல் சிந்தனையையும் மத சுதந்திரத்தையும் முன்னேற்றுவதாக கூறினாலும் உண்மையாக அவர் ஒரு உலகளாவிய மறைமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். இவர்களின் உறுப்பினர்கள் அரசாங்கம், நீதித்துறை, கல்வி, வங்கி, ஊடகம் போன்ற துறைகளில் உயர்ந்த பதவிகளில் இருந்தனர். அவர்கள் தங்கள் அதிகாரத்தை விரிவுபடுத்திக் கொண்டே சென்றார்கள். அதிகாரிகள் இவர்களை தடை செய்தாலும் அவர்கள் நிலைகுலையவில்லை. பதிலுக்கு அவர்கள் பிரீமேசன்ஸ் போன்ற ஏற்கனவே நிலையான சங்கங்களில் கலந்து கொண்டு தங்கள் நோக்கங்களை மறைமுகமாக நிறைவேற்றத் தொடங்கினர். இவர்களின் சக்தி வளர்வதில் முக்கிய காரணம் மக்களை கட்டுப்படுத்தும் உளவியல் யுக்திகள் ஆகும். அவர்கள் அறிந்திருந்த ஒரு அடிப்படை உண்மை என்னவென்றால், மனித மனம் பயம், ஆசை மற்றும் குழப்பத்தின் வழியாக எளிதாக கட்டுப்படுத்தப்படும் என்பதே. அதனால் அவர்கள் சில நேரங்களில் உலகளாவிய பயத்தை உருவாக்கும் நிகழ்வுகளை ஏற்படுத்துவார்கள். போர், பொருளாதார நெருக்கடி, தொற்று நோய்கள் போன்றவை மக்களை பலவீனமாக்கும். அந்த நிலையில்தான் அவர்கள் தங்கள் தீர்வுகளை வழங்குவார்கள். மக்கள் பயத்தால் அவற்றை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த தீர்வுகள் வெளிப்படையாக உதவியாக இருந்தாலும் உண்மையில் அது மக்களை இன்னும் அதிக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் ஒரு வலையாக இருக்கும். இலுமினாட்டியின் சின்னங்கள் மற்றும் சடங்குகள் குறித்து பேசினால் அது மிக ஆழமானது. அவர்கள் பயன்படுத்தும் பிரமிடின் உச்சியில் இருக்கும் கண் பண்டைய எகிப்தின் ஐ ஆஃப் ஹோரஸ் என்ற சின்னத்திலிருந்து வந்தது. அது பரம அறிவும் அனைத்தையும் காணும் சக்தியும் குறிக்கும் சின்னம் ஆகும். இவர்களின் இரகசிய கூட்டங்களில் அந்த சின்னத்தை மையமாக வைத்து சடங்குகள் நடத்தப்படும். அந்த சடங்குகள் வெளிப்படையாக ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தாலும் அதன் உண்மையான நோக்கம் அந்த கூட்டத்தில் பங்கேற்கும் அனைவரின் போதையை ஒரே அலைவரிசையில் கொண்டு வருவதாகும். இதன் மூலம் அவர்கள் ஒரு குழுவாகச் செயல்படும்போது அதிக சக்தி பெற்றவர்கள் ஆகின்றனர். இவர்களின் வரலாற்றில் மிக அதிர்ச்சிகரமான பகுதி உலக அரசியல் தலைவர்களுடன் இவர்களின் தொடர்பு ஆகும். பல அதிபர்கள், மன்னர்கள் மற்றும் பிரதமர்கள் இவர்களுடன் தொடர்புடையவர்கள் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். சிலர் உண்மையில் இவர்களின் திட்டங்களை நிறைவேற்ற உதவியுள்ளனர் என ஆதாரங்கள் கூறுகின்றன. உதாரணமாக, சில நாடுகளில் திடீரென சட்டங்கள் மாற்றப்படுவது, கல்விக் கொள்கைகள் மாறுவது மற்றும் வங்கிக் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது அனைத்தும் இவர்களின் கைகளில் எழுதப்பட்ட திரைக்கதை போல நடைபெறும். இவர்களின் இறுதி நோக்கம் நியூ வேர்ல்ட் ஓர்டர் என்பது முன்பு குறிப்பிட்டது போல அது வெறும் அரசியல் திட்டம் மட்டுமல்ல, அது ஆன்மீக மற்றும் கலாச்சார ஒரே மாதிரிப்பாட்டையும் கொண்டுள்ளது. அதாவது அனைத்து மதங்களையும் ஒரு பொதுக் கொள்கைக்கு உட்படுத்தி
மக்களின் ஆன்மீக சுதந்திரத்தை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்பதே. அதனால்தான் அவர்கள் மதங்களுக்குள் குழப்பங்களை உருவாக்கி மோதல்களை தூண்டுகிறார்கள். மக்கள் ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொண்டால் அவர்கள் உண்மையான எதிரியே கவனிக்க மாட்டார்கள். அந்த நிலையில் இலுமினாட்டி தங்களை அமைதியாக நிறைவேற்றிக் கொள்ளும். நவீன காலத்தில் இலுமினாட்டியின் செயல்பாடுகள் முற்றிலும் மாறிவிட்டன என்று சொல்லலாம். அவர்கள் பழைய காலத்தில் பயன்படுத்திய இரகசிய கூட்டங்கள், சின்னங்கள் மற்றும் மறைமுக சடங்குகள் இன்னும் உள்ளன. ஆனால் இன்றைய உலகில் தொழில்நுட்பம் எனும் புதிய ஆயுதத்தை அவர்கள் கையில் எடுத்துவிட்டார்கள். இந்த தொழில்நுட்பம் வெறும் தகவல் பரிமாற்ற சாதனமாக இல்லாமல் மனித மனம் வரை சென்று அதை வடிவமைக்கும் சக்தியாக மாறியுள்ளது. சமூக ஊடகங்கள், இணையம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவை இவர்களின் கைகளில் மிகப்பெரிய கட்டுப்பாட்டு கருவிகள் ஆகிவிட்டன. முதலில் சமூக ஊடகங்களை பார்ப்போம். ஒரு மனிதன் இன்று தினமும் பல மணி நேரம் தனது கைபேசி திரையின் முன் செலவழிக்கிறான். அவர் பார்க்கும் படங்கள், வீடியோக்கள், செய்திகள் அனைத்தும் அவரின் போதையை தாக்குகின்றன. இந்த தளங்களில் என்ன செய்திகள் பரவ வேண்டும், எவை மறைக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் தீர்மானிக்க முடியும். உதாரணமாக, மக்கள் அரசியல் குறித்து ஒருவிதமாக சிந்திக்க வேண்டும் என்றால் அந்த கருத்தை ஆதரிக்கும் பதிவுகளை மட்டும் அதிகப்படுத்தி மற்ற கருத்துக்களை மெதுவாக மறைத்து விடுவார்கள். இதனால் ஒரு சமூகம் முழுவதும் ஒரே மாதிரியாக சிந்திக்கத் தொடங்கும். இதுதான் மாஸ் மைண்ட் புரோகிராமிங் எனப்படும் உளவியல் யுக்தி. இது மட்டும் அல்ல, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இவர்களின் கைகளில் இருந்தால் அது மக்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் புகுந்துவிடும். உங்கள் தேடல் வரலாறு, உங்கள் உரையாடல்கள், உங்கள் வாங்கும் பொருட்கள், உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் ஒரு பெரிய தரவுத்தளத்தில் சேமிக்கப்படும். அந்த தரவுகள் மூலம் உங்களைப் பற்றிய முழுமையான சுயவிவரம் உருவாக்கப்படும். பின்னர் அந்த சுயவிவரத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்காக குறிப்பிட்ட தகவல்கள், விளம்பரங்கள் மற்றும் செய்திகள் அனுப்பப்படும். நீங்கள் அதை பார்த்து முடிவெடுக்கும் போது அது உங்களின் சொந்த சிந்தனை என்று நீங்கள் நினைத்தாலும் உண்மையில் அது ஒரு திட்டமிட்ட உளவியல் தாக்கத்தின் விளைவுதான். இவர்களின் மற்றொரு பெரிய ஆயுதம் பொழுதுபோக்கு துறை. திரைப்படங்கள், தொடர்கள், இசை மற்றும் விளையாட்டுகள் அனைத்திலும் இவர்களின் சின்னங்கள் மற்றும் மறைமுக செய்திகள் நிரம்பியுள்ளன. ஒரு பாடலின் வரிகள், ஒரு காட்சியின் பின்னணி, ஒரு லோகோ அல்லது ஒரு கதாபாத்திரத்தின் செயல்பாடு அனைத்தும் போதையில் குறிப்பிட்ட கருத்துக்களை விதைக்க திட்டமிடப்பட்டிருக்கலாம். சில சமயம் உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் வெளிவரும் ஒரு திரைப்படம் ஒரு புதிய சிந்தனை முறையை பரப்பும். அந்த சிந்தனை முறையை மக்கள் மெதுவாக ஏற்றுக்கொண்டு வாழ்வில் செயல் படுத்தத் தொடங்குவார்கள். இலுமினாட்டியின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்று மக்கள் தனியுரிமையை அழிப்பது ஆகும். ஒரு மனிதன் தனிப்பட்ட இடமின்றி வாழ வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டால் அவர் எப்போதும் கண்காணிக்கப்படுகிறான் என்ற உணர்வில் இருப்பார். அந்த உணர்வு அவரை எப்போதும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும். இதற்காகவே சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ் என்ற உலகளாவிய கண்காணிப்பு முறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு என்ற பெயரில் நகரங்களில் கேமராக்கள் நிறுவப்படுகின்றன. ஆன்லைன் உலகில் ஒவ்வொரு கிளிக், ஒவ்வொரு தேடலும் பதிவு செய்யப்படுகிறது. இவை அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு மையத்தில் சேமிக்கப்படும். அந்த மையத்தை கட்டுப்படுத்துவதே இவர்களின் இறுதி நோக்கமாக இருக்கலாம். மற்றொரு மிக ஆபத்தான யுக்தி ப்ராப்ளம் ரியாக்ஷன் சல்யூரன் என்ற கொள்கை. அவர்கள் முதலில் ஒரு பிரச்சனையை உருவாக்குவார்கள். அது மக்கள் மனதில் பயத்தை ஏற்படுத்தும். பின்னர் மக்கள் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கேட்பார்கள். அப்போது அவர்கள் ஏற்கனவே தயார் செய்து வைத்த தீர்வை வழங்குவார்கள். அந்த தீர்வு மக்கள் சுதந்திரத்தை குறைக்கும் விதமானதாக இருக்கும். ஆனால் மக்கள் பயத்தில் அதை ஏற்றுக்கொள்வார்கள். உதாரணமாக, ஒரு நாட்டில் பாதுகாப்பு பிரச்சினை உருவாக்கப்பட்டால் மக்கள் அதிக கண்காணிப்பை வேண்டுவார்கள். அப்போது அவர்கள் கண்காணிப்பு சட்டங்களை அமல்படுத்துவார்கள். அது நிரந்தரமாக மக்கள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும். இவர்களின் தாக்கம் மதம் மற்றும் ஆன்மீகத்திலும் உள்ளது. அவர்கள் வெவ்வேறு மதங்களுக்கு இடையில் மோதலை உருவாக்குவார்கள். அந்த மோதலால் மக்கள் ஆன்மீக உண்மையை தேடும் பாதையை விட்டு விலகுவார்கள். உண்மையான ஆன்மீக பயணம் மனிதனை சுதந்திரமாக்கும். ஆனால் அவர்கள் விரும்புவது மனிதன் எப்போதும் ஒரு வெளிப்புற அதிகாரத்தின் கீழ் வாழ வேண்டும் என்பதே. அதற்காகவே அவர்கள் பொய் கூறுமார்கள் மற்றும் தவறான போதனைகளை உருவாக்கி மக்களை வழி தவற வைப்பார்கள். சில பெரிய மத அமைப்புகளிலும் இவர்களின் தாக்கம் இருப்பதாக சில ஆவணங்கள் கூறுகின்றன. இவர்கள் மிகச் சாமர்த்தியமாக நடப்பது உலக நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் திறன்தான். ஒரு பகுதியில் போர் நடக்கும்போது
மற்றொரு பகுதியில் பொருளாதார நெருக்கடி வரும், அதே நேரத்தில் மற்றொரு பகுதியில் தொற்றுநோய் பரவும். இந்த 3 நிகழ்வுகளும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாததாக தோன்றினாலும் உண்மையில் அவை அனைத்தும் ஒரே திட்டத்தின் பகுதியாக இருக்கலாம். இந்த ஒருங்கிணைந்த நிகழ்வுகள் மக்களின் மனதை முழுமையாகச் சோர்வடையச் செய்து சிந்தனை சக்தியை குறைக்கும். அந்த நிலையில் அவர்கள் விரும்பும் எந்த மாற்றத்தையும் எளிதாக கொண்டு வர முடியும். இலுமினாட்டி பற்றிய மிக ஆழமான பயங்கரமான உண்மை என்னவென்றால், அவர்கள் இருப்பது குறித்து பெரும்பாலான மக்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லாத நிலைதான். அவர்கள் திட்டமிட்டு ஒரு விசிபிள் இன்விஜிபிலிட்டி எனும் கொள்கையை பயன்படுத்துகிறார்கள். அதாவது, அவர்கள் இருப்பது வெளிப்படையாக இருக்கும், ஆனால் அது ஒரு சதி கதையாக மட்டுமே பொதுமக்களின் மனதில் பதியப்பட வேண்டும் என்ற யுக்தி. இதற்காக அவர்கள் சினிமா, நாவல்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தங்கள் அமைப்பை மிகைப்படுத்தப்பட்ட கற்பனையாக காட்டுவார்கள். இதனால் மக்கள் மையான ஆதாரங்களை பார்த்தாலும் அது வெறும் கதையென நினைத்து புறக்கணித்து விடுவார்கள். இவர்களின் இந்த உளவியல் விளையாட்டின் காரணமாகவே கான்ஸ்பிரசி தியோரி என்ற சொல் பிரபலமானது. யாராவது உண்மையை ஆராய முயன்றால் அவரை உடனடியாக சதி கதையாளர் என குற்றம் சாட்டி அவரது நம்பிக்கையை குலைப்பார்கள். இதனால் மக்கள் உண்மையை ஆராய்வதற்கே பயப்படுவார்கள். ஒரு சமூகத்தில் உண்மையை பற்றிய தேடலை அழைக்க முடியுமானால் அந்த சமூகத்தை கட்டுப்படுத்துவது மிக எளிது. இதுவே இவர்களின் முதன்மை நோக்கம். இவர்களின் செயல்பாடுகளில் மற்றொரு ஆழமான பகுதி சிம்போலிக் கண்டிகனிங் ஆகும். இதன் பொருள் ஒரு குறிப்பிட்ட சின்னம் அல்லது அடையாளத்தை மக்களின் போதையில் தொடர்ந்து பதித்து அந்த சின்னத்தை பார்த்தவுடன் அவர்கள் மனதில் ஒரு குறிப்பிட்ட உணர்வு அல்லது சிந்தனை எழ வேண்டும் என்பதே. உதாரணமாக, பிரமிடின் உச்சியில் கண் என்ற சின்னத்தை தொலைக்காட்சி விளம்பரங்களில், திரைப்படங்களில், பாடல் வீடியோக்களில் மற்றும் நிறுவன லோகோக்களில் இடைவிடாமல் காட்டுவார்கள். இதனால் அந்த சின்னத்தை மக்கள் அறியாமலே அடிக்கடி பார்த்து பழகி விடுவார்கள். ஒரு நாள் அந்த சின்னம் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடு என்ற உணர்வுடன் தானாகவே இணைந்துவிடும். இவர்களின் தாக்கம் கல்வி அமைப்பில் மிகவும் ஆழமாக பரவியுள்ளது. வரலாறு, அரசியல் மற்றும் அறிவியல் பாடங்களில் சில உண்மைகள் மாற்றப்பட்டு கற்பிக்கப்படுகின்றன. வரலாற்றில் நடந்த முக்கிய நிகழ்வுகளில் இவர்களின் பங்கு இருந்தால் அது பாடநூல்களில் எங்கும் குறிப்பிடப்படாது. மாறாக அந்த நிகழ்வுகளை இயற்கையான சமூக முன்னேற்றம் அல்லது தற்செயலான சம்பவம் போல விளக்குவார்கள். இதனால் மாணவர்கள் உண்மையான பின்னணியை அறிய முடியாது. அவர்கள் வளர்ந்தபின் அந்த தவறான புரிதலை தங்கள் குழந்தைகளுக்கும் பரப்புவார்கள். இது ஒரு தலைமுறை முறை சிந்தனை கட்டுப்பாட்டாகும். இவர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் முழுமையாக கட்டுப்படுத்துகின்றனர். எந்த தொழில்நுட்பம் மக்களிடம் வெளிப்பட வேண்டும், எந்த தொழில்நுட்பம் மறைக்கப்பட வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது இவர்களே. பலர் அறியாத உண்மை என்னவென்றால், உலகின் பல நாடுகளில் முன்னேற்றமான ஆற்றல் தொழில்நுட்பங்கள் மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் ஆண்டுகளாக மறைக்கப்பட்டுள்ளன. ஏனெனில் அந்த தொழில்நுட்பங்கள் வெளிவந்தால் மக்கள் இவர்களின் பொருளாதார மற்றும் அரசியல் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். உதாரணமாக, இலவச ஆற்றல், ஃப்ரீ எனர்ஜி என்ற கருத்து நூற்றாண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டது என்கிறார்கள். ஆனால் அது பொதுமக்களுக்கு கிடைக்காமல் அழிக்கப்பட்டது. ஏனெனில் அந்த தொழில்நுட்பம் வந்தால் எண்ணெய் மற்றும் மின்சாரம் மீது இருக்கும் இவர்களின் முழு பொருளாதார கட்டுப்பாடு உடைந்து போகும். இலுமினாட்டி தங்கள் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்த ஒரு மிக நுட்பமான யுக்தி, டிவைட் அண்ட் ரூல் என்ற பழமையான அரசியல் கொள்கையை நவீன வடிவில் பயன்படுத்துகிறது. சமூகத்தை இனம், மதம், மொழி, பாலினம், அரசியல் கொள்கை போன்ற சிறிய பிரிவுகளாக பிரித்து ஒருவரை ஒருவர் எதிர்த்து நிறுத்துவார்கள். இந்த மோதலால் மக்கள் ஒன்றிணைந்து இவர்களின் உண்மையான கட்டுப்பாட்டை சவால் செய்ய முடியாது. அவர்களின் கவனம் எப்போதும் உள்மோதல்களில் மட்டுமே இருக்கும். அவர்கள் உருவாக்கும் மோதல்களில் சில வெறும் கருத்து வேறுபாடாகத் தொடங்கினாலும் பின்னர் பெரிய கலவரங்களாகவும் போர்களாகவும் மாறும். அதற்கான ஊடக ஆதரவும் அரசியல் ஆதரவும் அவர்களே ஏற்பாடு செய்வார்கள். இதனால் ஒரு நாட்டின் அரசியல் நிலையையும் பொருளாதார நிலையையும் விரைவாக கட்டுப்படுத்த முடியும். மேலும் இவர்களின் தாக்கம் மக்களின் வாழ்க்கை முறையிலும் உள்ளது. உணவு பழக்கங்கள், ஆடை நாகரிகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு விருப்பங்கள் அனைத்தும் அவர்கள் விரும்பும் வகையில் மாற்றப்படுகின்றன. உணவில் உள்ள சில இரசாயன பொருட்கள் உடல்நலத்திற்கும் மனநிலைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பல ஆய்வுகள் காட்டுகின்றன. ஆனால் அந்த உணவுகள் உலகளாவிய அளவில் விற்பனை செய்யப்படுகின்றன. ஏனெனில் அது மக்களை சோர்வடையச் செய்து எளிதில் கட்டுப்படுத்தும் நிலைக்கு கொண்டு வரும். இவர்களின் இறுதி கனவு
மனிதரை முழுமையாக கண்காணித்து கட்டுப்படுத்தும் டிஜிட்டல் சிறை உருவாக்குவதே. அது ஒரு உலகளாவிய அடையாள அட்டையும் ஒரே உலக நாணயமும் ஒரே சட்டங்களும் கொண்டிருக்கும் அந்த அமைப்பில் இருந்து விலகும் எவரும் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை பெற முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதனை அவர்கள் நியூ வேர்ல்ட் ஆர்டர் என அழைக்கின்றனர். அது உருவான பிறகு மனிதர்களின் சுதந்திரம் என்பது ஒரு பழைய வரலாற்றுச் சொல் மட்டுமே ஆகிவிடும். இலுமினாட்டியின் மறைமுக சடங்குகள் மற்றும் பண்டைய சாத்தானிய வழிபாட்டு முறைகள் பற்றி பேச ஆரம்பித்தால் அது மனிதர்களின் மனதில் நடுங்க வைக்கும் அளவுக்கு இருண்ட விஷயங்கள் நிறைந்திருக்கும். பல ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது போல இவர்களின் அதிகாரத்தின் உண்மையான மூலமே ஆன்மீக உலகில் இருந்து கிடைக்கும் ஒரு இருண்ட சக்தி. இந்த சக்தியை அவர்கள் பழமையான சாத்தானிய சடங்குகள் மற்றும் பலிகொடுப்புகள் மூலம் பெற்றுக்கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. சிலர் இதனை வெறும் சதி கதைகளாகவே நிராகரித்தாலும் சில வரலாற்று ஆவணங்களும் கசிந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் இந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக நிரூபிக்க முடியாவிட்டாலும் அது முற்றிலும் பொய் அல்ல என்று சுட்டிக்காட்டுகின்றன. இவர்களின் சடங்குகள் பெரும்பாலும் இரவு நேரத்தில் நடக்கின்றன. மிகப்பெரிய தனியார் சொத்துக்கள் கொண்ட அரண்மனைகள் அல்லது வெளியுலகத்திலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட காடுகள் மற்றும் தீவுகளில் இந்த நிகழ்வுகள் நடைபெறும். அந்த இடங்களில் மிக குறைந்த வெளிச்சமும் சின்னங்கள் மற்றும் சிலைகளால் அலங்கரிக்கப்பட்ட சடங்கு மேடைகளும் இருக்கும். பங்கேற்பவர்கள் அனைவரும் இரகசிய சின்னங்கள் பதிக்கப்பட்ட ஆடைகள் அணிந்து முகமூடிகள் போட்டு வருவார்கள். அந்த சடங்கு ஒரு இசையுடன் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட ரீதியில் ஒத்த குரலில் பாடப்படும் மந்திரங்களால் தொடரும். அந்த மந்திரங்கள் பழமையான மொழிகளில் இருக்கும். அவற்றின் அர்த்தம் பொதுமக்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒலியின் அலைவரிசைகள் பங்கேற்பவர்களின் போதையை பாதித்து அவர்களை ஒரு குறிப்பிட்ட மனநிலைக்கு கொண்டு செல்லும். இந்த சடங்குகளில் சிலர் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் என்று அழைக்கும் செயல்பாடுகள் நடக்கும். அதாவது கூட்டாக உருவாக்கப்படும் ஒரு வலுவான உணர்ச்சி அலை அந்த ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக திருப்புவது. அது அரசியல் முடிவுகளாக இருக்கலாம், பொருளாதார மாற்றங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு நபரின் வாழ்க்கையில் நேரும் நிகழ்வாக இருக்கலாம். சில நேரங்களில் பலி கொடுப்பது கூட இடம்பெறும். வரலாற்றில் பல காணாமல் போனவர்கள் தொடர்பான விசாரணைகள் முடிவில்லாமல் போய்விட்டன. அந்த வழக்குகள் சில நேரங்களில் இவ்வாறான சடங்குகளுடன் புடையதாக இருக்கலாம் என்று சில விசாரணை அதிகாரிகள் நம்புகிறார்கள். இவர்கள் பண்டைய பாபிலோனிய மற்றும் சுமேரிய கடவுள்களையும் வழிபடுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மோலோ என்ற பண்டைய கடவுள் இவர்களின் சடங்குகளில் அடிக்கடி சின்னமாக காணப்படுகிறான். மோலோச் வழிபாட்டில் குழந்தை பலி கொடுப்பது பண்டைய மரபு. அது வெறும் வரலாற்று கதை என்று நாம் நினைத்தாலும் சிலர் கூறுவது போல அது இன்னும் இரகசியமாக தொடர்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் மிகவும் அதிர்ச்சிகரமானவை. இந்த சின்னங்கள் உலகின் சில முக்கிய இடங்களில் உள்ள நினைவு சின்னங்களிலும் அரசாங்க கட்டிடங்களிலும் கூட பதிக்கப்பட்டிருப்பதை காண முடியும். இவர்களின் சடங்குகளில் அடிக்கடி வரும் மற்றொரு சின்னம் ஆள் ஆந்தை. அது அறிவின் சின்னமாக கருதப்படுகிறாலும் இவர்களுக்கு அது இரவு மற்றும் இருண்ட சக்தியின் பிரதிநிதியாக உள்ளது. அமெரிக்காவில் போஹெமியன் குரோவ் என்ற ஒரு இடம் உள்ளது. அங்கு ஒவ்வொரு ஆண்டும் உலகின் மிக சக்தி வாய்ந்த அரசியல் மற்றும் வணிக தலைவர்கள் கூடுகின்றனர். அந்த இடத்தில் 40 அடி உயரமான ஆந்தை சிலை முன்னிலையில் மர்ம சடங்குகள் நடக்கின்றன. அந்த நிகழ்வுகளின் போது ஊடகங்களுக்கு நுழைவு தடை செய்யப்படுகிறது. சில பத்திரிகையாளர்கள் ரகசியமாக அங்கு புகுந்து எடுத்த வீடியோக்கள் வெளிவந்தபோது அது உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இலுமினாட்டியின் இந்த சடங்குகள் வெறும் சின்ன நிகழ்வுகள் அல்லவை. பங்கேற்பவர்களை மனவுளவியல் மற்றும் ஆன்மீக ரீதியாக ஒரு வலுவான வலைக்குள் பிணைக்கும் கருவிகள் ஆகும். ஒருவர் இந்த சடங்குகளில் கலந்து கொண்டு விட்டால் அவர் அந்த வலையிலிருந்து வெளியேறுவது மிகவும் கடினம் ஆகும். ஏனெனில் அந்த சடங்குகளின் போது அவர் தெரிந்தோ தெரியாமலோ சில ஒப்பந்தங்களை செய்கிறார். அந்த ஒப்பந்தங்கள் ஆன்மீக ரீதியில் அவரை கட்டுப்படுத்தும். மேலும் இவர்களின் சடங்குகளில் மோக்சைக்ரபாய்ஸ் எனப்படும் போலி பலிகொடுப்புகளும் இடம்பெறும். சிலர் இதனை வெறும் நாடகமாகவே கருதினாலும் சில சாட்சிகள் உண்மையான பலிகொடுப்பும் நடப்பதாக கூறுகிறார்கள். இந்த சடங்குகள் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட விண்மீன் நிகழ்வுகளுடன், உதாரணம் முழு நிலா கிரகணங்கள், இணைத்து நடத்தப்படுகின்றன. ஏனெனில் அவர்கள் நம்புவது போல அந்த நேரங்களில் ஆன்மீக சக்திகள் அதிகரிக்கின்றன. இலுமினாட்டியின் இந்த ஆன்மீக ரீதியான இருண்ட பக்கம்தான் இவர்களின் அரசியல் மற்றும் பொருளாதார கட்டுப்பாட்டை மேலும் வலுப்படுத்துகிறது. ஏனெனில் அவர்கள் நம்புவது போல
இந்த இருண்ட சக்திகள் அவர்களுக்கு மனிதருக்கு அப்பாற்பட்ட அறிவும் ஆற்றலும் தருகின்றன. அதனால்தான் அவர்கள் இந்த மரபுகளை தலைமுறைகளாக காக்கின்றனர் மற்றும் வெளிப்புற உலகிலிருந்து கடுமையாக மறைக்கின்றனர். இலுமினாட்டியின் அதிகார வலைப்பின்னல் உலகின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக அமைப்புகளின் மீது மிக ஆழமாக ஊடுருவி இருப்பதாக பல ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இவர்களின் முக்கிய குறிக்கோள் உலகின் அனைத்து துறைகளையும் ஒரே மைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதே என்று கூறப்படுகிறது. இதற்காக அவர்கள் நேரடி முறையிலும் மறைமுக முறையிலும் பல தந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். வரலாற்றில் நடந்த பல போர்களின் பின்னணியில் இவர்களின் கைகள் இருந்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகள் பல ஆண்டுகளாக எழுந்து கொண்டே இருக்கின்றன. முதலில் உலகப் போர்களைப் பற்றி எடுத்துக்கொள்வோம். முதல் உலகப் போர் மற்றும் இரண்டாம் உலகப் போர் ஆகியவை அரசியல் சிக்கல்கள் காரணமாக மட்டுமே நடந்தவை அல்ல என்று சிலர் நம்புகின்றனர். மாறாக இந்த போர்களை திட்டமிட்டு உருவாக்கி அதன் மூலம் உலகின் அரசியல் வரைபடத்தை அவர்கள் விருப்பப்படி மாற்றியமைத்ததாக சில ரகசிய ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. போர் நடக்கும் போது வங்கிக் குழுக்கள் பெரும் லாபம் அடைவார்கள். ஏனெனில் நாடுகள் ஆயுதங்களை வாங்க கடன் எடுக்க வேண்டும். அந்த கடன்களை வழங்கும் வங்கிகள் உலகின் மிகப்பெரிய நிதி குடும்பங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இந்த குடும்பங்கள் இலுமினாட்டியுடன் தொடர்புடையவை என்று பல சதி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இரண்டாம் உலகப் போரின் போது சில நிறுவனங்கள் இருதரப்புக்கும் பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வழங்கியிருக்கின்றன. அதாவது ஒருபுறம் நாசி ஜெர்மனிக்கு உதவி செய்தும் மறுபுறம் அமெரிக்காவுக்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் உதவி செய்தும் ஒரே நேரத்தில் இரு பக்கங்களிலும் லாபம் ஈட்டினர். இந்த கொள்கை டிவைட் அண்ட் ப்ராஃபிட் என்று அழைக்கப்படுகிறது. போர் முடிந்த பிறகு உலக அமைப்பை மீண்டும் கட்டமைக்கும் பெயரில் அவர்கள் புதிய சர்வதேச அமைப்புகளை உருவாக்கினர். உதாரணமாக ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்றவை. ஆரம்பத்தில் மனிதநேய நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் சில விமர்சகர்கள் இதை இலுமினாட்டியின் உலக கட்டுப்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கிறார்கள். பொருளாதார நெருக்கடிகள் கூட இவர்களின் திட்டமிட்ட நடவடிக்கையாக இருக்கலாம். 1929இல் ஏற்பட்ட பெரிய பொருளாதார மந்தநிலையும் 208இல் ஏற்பட்ட உலகளாவிய நிதி நெருக்கடியும் இயற்கையாக நடந்த நிகழ்வுகள் அல்ல என்று சிலர் நம்புகின்றனர். மாறாக சந்தையை திடீரென சரிவு அடையச் செய்து அதனால் மக்கள் பீதியடைந்து தங்கள் சொத்துக்களை விற்றுவிடும் சூழ்நிலையை உருவாக்கி பின்னர் மிக குறைந்த விலையில் அந்தச் சொத்துக்களை வாங்குவது இவர்களின் தந்திரம் என்று கூறப்படுகிறது. இந்த முறையில் மிகப்பெரிய நிறுவனங்களும் வங்கிகளும் மிக குறைந்த விலையில் உலகின் முக்கிய வளங்களை கைப்பற்றுகின்றன. சுகாதாரத்துறையும் இவர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகவில்லை. கடந்த சில தசாப்தங்களில் ஏற்பட்ட சில பெரிய உலகளாவிய சுகாதார சம்பவங்கள் திட்டமிட்ட முறையில் உருவாக்கப்பட்டதாக சில சதி கோட்பாடுகள் கூறுகின்றன. நோய்களை பரப்பி அதன் பின்னர் அதற்கான தடுப்பூசி அல்லது மருந்துகளை மிகப்பெரிய விலையில் விற்பனை செய்வது, இது ஒருபுறம் மக்கள் மீது பயத்தை உருவாக்கி அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும், மறுபுறம் மருந்து நிறுவனங்களுக்கும் வங்கிக் குழுக்களுக்கும் கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டவும் உதவுகிறது. சில நேரங்களில் புதிய நோய்களின் பரவல் உலக மக்கள் தொகையை குறைக்கும் மறைமுக திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று கூட குற்றச்சாட்டு உள்ளது. ஊடகங்களும் இவர்களின் கையில் இருக்கும் ஒரு மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். உலகின் பெரும்பாலான முக்கிய செய்தி நிறுவனங்களும் திரைப்படத்துறைகளும் இசைத்துறைகளும் இவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக கூறப்படுகிறது. தகவலை எப்படி சித்தரிக்க வேண்டும், யாரை ஹீரோவாகவும் யாரை வில்லனாகவும் காட்ட வேண்டும் என்பது முழுவதும் இவர்களின் முடிவாக இருக்க முடியும். சில நேரங்களில் உண்மையை முற்றிலும் மறைத்தும் பொய்யை உண்மையாகச் சித்தரித்தும் பொதுமக்களின் கருத்தை மாற்ற முடியும். இவ்வாறு போர்கள், பொருளாதார நெருக்கடிகள், சுகாதார சம்பவங்கள் மற்றும் ஊடக கட்டுப்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே பெரிய திட்டத்தின் பகுதிகள். உலகின் அனைத்து நாடுகளையும் ஒன்றாக இணைக்கும் ஒரே அரசாங்கத்தை உருவாக்குவதே அந்த திட்டத்தின் இறுதி குறிக்கோள். இதனை நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று அழைக்கிறார்கள். இந்த இலக்கை அடைய அவர்கள் பல தசாப்தங்களாக படிப்படியாக செயல்பட்டு வருகின்றனர். இலுமினாட்டியின் மறைமுக செயல்பாடுகள் கல்வி, மதம், தொழில்நுட்பம் மற்றும் மனித மனதின் ஆழங்களைத் தொடும் அளவுக்கு பரவியிருக்கின்றன. கல்வி என்பது ஒரு நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மிகப்பெரிய சக்தி. அதனால்தான் இவர்களின் திட்டங்களில் கல்வி அமைப்பை மாற்றுவது மிக முக்கிய இடம் பெறுகிறது. பல நாடுகளின் பாடத்திட்டங்கள் வரலாற்றை மாற்றிச் சித்தரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் நடந்த நிகழ்வுகளை பொதுமக்கள் அறியாமல் இருக்கவும், அவர்களின் சிந்தனையை
ஒரு குறிப்பிட்ட பாதையில் கட்டுப்படுத்தவும். அவர்கள் பாட புத்தகங்களில் மறைமுக தகவல்களைச் சேர்க்கின்றனர். இது தலைமுறைகள் முழுவதும் அவர்களது சிந்தனை முறையை திசை திருப்புகிறது. ஒரு குழந்தை பள்ளியில் படிக்கும்போது வரலாற்றின் உண்மை முகத்தை அறியாமல் ஒரு வடிவமைக்கப்பட்ட கதையை மட்டுமே அறிந்தால், அவன் வளர்ந்து பெரியவனான போது அந்த கதையை உண்மையென்று நம்புவான். இதுவே இவர்களின் நோக்கம். மத அமைப்புகள் மனிதரின் ஆன்மீகத் தேடலை வழிநடத்தும் வலுவான கருவிகள், ஆனால் அதே நேரத்தில் கட்டுப்படுத்தும் சக்தியாகவும் இருக்க முடியும். வரலாற்றில் பல மதப்போர்கள் நடந்துள்ளன. அவற்றின் பின்னணியில் இவர்களின் தந்திரங்கள் இருந்திருக்கலாம் என்று பல சதி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அவர்கள் மதங்களை நேரடியாக அழிக்க விரும்பவில்லை, மாறாக அந்த மதங்களை கட்டுப்படுத்தும் தலைவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மக்களின் ஆன்மீக சிந்தனையை மாற்றுகிறார்கள். இதனால் மக்கள் சுயமாக சிந்திப்பதை நிறுத்தி அந்த தலைவர்களின் வார்த்தைகளையே இறுதியான உண்மையாக நம்பத் தொடங்குகிறார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி மனிதனை வசதியான வாழ்க்கைக்கு கொண்டு சென்றாலும் அதன் மறுபுறம் ஒரு அபாயகரமான கட்டுப்பாட்டு கருவியாகவும் மாறியுள்ளது. இன்று ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஸ்மார்ட்போன்கள், கணினிகள், இணையம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் கண்காணிக்கப்படுகிறது. நம்முடைய தொடர்புகள், நம் இருப்பிடங்கள், நம் விருப்பங்கள் மற்றும் நம் மனநிலைகள் அனைத்தும் தரவாக சேமிக்கப்படுகின்றன. இந்த தரவுகள் பெரும்பாலும் மிகப்பெரிய நிறுவனங்களின் கைகளில் இருக்கின்றன. அந்த நிறுவனங்கள் நேரடியாக இலுமினாட்டி கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்று சிலர் நம்புகின்றனர். இந்த தரவுகளை பயன்படுத்தி மக்கள் எப்படி சிந்திக்க வேண்டும், என்ன வாங்க வேண்டும், எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதையும் கட்டுப்படுத்த முடியும். சமூக ஊடகங்கள் இவர்களுக்கு ஒரு புதிய ஆயுதமாக மாறியுள்ளது. முன்னாள் காலங்களில் தகவலை பரப்ப பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டிருந்தது. இன்று சில நிமிடங்களில் உலகம் முழுவதும் ஒரு செய்தியை பரப்ப முடிகிறது. அந்த செய்தி உண்மையா பொய்யா என்பது முக்கியமில்லை. முக்கியமானது அது மக்களின் மனதில் எந்த உணர்வை உருவாக்குகிறது என்பதே. அவர்கள் கோபத்தை தூண்டலாம், பயத்தை ஏற்படுத்தலாம், அல்லது ஒருவரை நாயகனாக உருவாக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய தந்திரத்தின் பகுதியாக இருக்க முடியும். மனித மனதை கட்டுப்படுத்தும் இவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் பயம் என்பதுதான். ஒரு மனிதன் பயத்தில் இருக்கும் போது அவன் சிந்திக்கும் திறன் குறைகிறது. அவன் பாதுகாப்பு தேடுகிறான். அந்த நேரத்தில் யாராவது ஒரு தீர்வை வழங்கினால் அவன் அதை கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்வான். இதை அவர்கள் நன்கு புரிந்து கொண்டு உலகம் முழுவதும் பயத்தை உருவாக்கும் நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றனர். இயற்கை பேரழிவுகள், நோய்கள், பயங்கரவாத தாக்குதல்கள், பொருளாதார வீழ்ச்சி, இவை அனைத்தும் அந்த பயத்தை தூண்டும் கருவிகள் ஆகும். அதன் பின்னர் அவர்கள் முன்வைக்கும் தீர்வுதான் உலகின் இறுதி கட்டுப்பாட்டு அமைப்பாக இருக்கும். இவ்வாறு இலுமினாட்டி நூற்றாண்டுகளாக அமைதியாகவும் மறைமுகமாகவும் செயல்பட்டு வருகிறது. இவர்களின் திட்டங்கள் பல அடுக்குகளாகவும் பல தலைமுறைகளை கடந்து செல்லும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளன. அவர்களை நேரடியாக வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது மிகவும் கடினம். ஏனெனில் அவர்களின் அடையாளம் எப்போதும் இருளில் மறைந்தே இருக்கும். ஒருவருக்கு தெரிந்த ஒரு பகுதி இன்னொருவருக்கு தெரியாது. அந்த பகுதியை அனைத்தையும் இணைத்தால்தான் முழு உருவம் தெரியும். ஆனால் அதை இணைக்கும் முயற்சியில் ஈடுபடும் பலர் தடையடையவோ அல்லது உயிரிழக்கவோ நேரிடுகிறது. இந்த பொட்காஸ்ட் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, மாறாக உங்கள் விழிப்புணர்வை அதிகரிக்கவும் உங்கள் சிந்தனையை கட்டுப்படுத்த முயலும் சக்திகளை அறிந்து கொள்ளவும் உருவாக்கப்பட்டது. நாம் எப்போதும் சந்தேகத்துடன் கேள்வி கேட்க வேண்டும். நமக்கு வழங்கப்படும் தகவலை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதன் பின்னணியை ஆராய வேண்டும். ஏனெனில் உண்மையான சுதந்திரம் நம் மனதை கட்டுப்படுத்த முடியாதபோதுதான் கிடைக்கும். உலகின் மறைமுக இருண்ட சக்திகள் எவ்வளவு வலிமையானவை என்றாலும் விழித்திருக்கும் ஒரு மனதை வெல்ல முடியாது.